யார் இவரு? மேடம் இவர்தான் டியூட்டி டாக்டர் மேடம். டியூட்டி டாக்டர்? அங்க ஒரு இத பாருங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஆமா பாத்தீங்களா? ஐயோ ஏய் வாமா. நீதான் போசுனாவா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். எனக்கா காத்துட்டு இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லையே. என்னம்மா இப்படிலாம் சொல்றா? எங்க அப்பா கட்ட போற ஃபேக்டரியை பத்தியும் அதனால ஏற்பட பிரச்சனை பத்தியும் பத்திரிகையில எழுத வந்திருக்கியாமே. அப்போ நீ பெரிய ஆளு தானே? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த பார், நீ என்ன வேணாலும் எழுதிக்கோ, எங்க வேணாலும் போட்டோ எடுத்துக்கோ, ஆனா என் வழியில மட்டும் குறுக்க வராத. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நான் பாட்டு என் வழியில போயிட்டு இருக்கேன், நீங்க குறுக்க வந்து நின்று நான் உங்க வழியில வரேங்கிறீங்க. இதெல்லாம் கரெக்டா? ஏய் மெதுவா பேசு, சவுண்ட கம்மி பண்ணியா? இத பார், உன்னோட பத்திரிகை புத்திசாலித்தனத்தால வெளியே வச்சுக்கோ. நான் சொல்றது இந்த ரூட்டே இல்ல, வேற ரூட்டு. என்ன பாக்குற? ஃபேக்டரி விஷயமா அடிக்கடி ரம்யா சந்திச்சு பேசுற. அப்படி நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசும்போது அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு உன் மனசுல தேவையில்லாம கற்பனை வளர்த்துக்காத. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைங்கிறது எனக்கும் தெரியும், அப்படி நடக்கவும் கூடாது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ். இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணுறோம். ஓ ரியலி? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் ரம்யா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அதான் நான் இப்போ சொல்லிட்டேன்ல, வந்தோமா ஃபோட்டோ எடுத்தோமா வேலையை பார்த்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் மூக்க நுழைக்காத. என்ன புரியுதா? போ. ஏய் போயா. ஹலோ, வாங்க. என்னது இது? என்னமோ இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த மாதிரி தனியா சுத்திட்டு இருக்கீங்க. எங்களெல்லாம் துணிக்கு கூப்பிட்டா நாங்க வர மாட்டோமா? கூப்பிடலாம், ஆனா நாங்களாம் கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, ஏங்க ஏன் அப்படி கோவப்படுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஹலோ, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, என்ன ஒரு போட்டோ எடுங்களேன்.
இந்த இடம் அழகா இருக்கா? எனக்கு ஒன்றும் இந்த இடம் அழகா இருக்கிற மாதிரிலாம் தோணும். சாரி 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 சாரி, இப்ப புரிஞ்சு போச்சு. உங்க மனசை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த இடம் அழகா தான் இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? என் மனசுக்கு இந்த இடம் அழகா இருக்கும்னா புரியலையே. புரியல புரியல சார். புரியல. சத்தியமா புரியல? புரியல சார். உங்களுக்கு இந்த இடம் அழகா இருக்குன்னு தோணுதுல்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பொதுவா இந்த லவ் பண்றவங்க மனசுல எந்த இடத்த பார்த்தாலும் அழகா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள கற்பனைகள் ஓடிட்டே இருக்கும். லவ்வா? நானா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க 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 இதுக்கு மேல மறைக்கிறீங்க? இப்பதான் உங்க ஆள் வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் ஆளா? யாரு? அதான் உங்க லவர் குட்டி. ச்சீ, அந்த குரங்கா? போய் போய் அவனைய நான் லவ் பண்ணுவேன். ஏங்க ஏங்க சும்மா விடுங்க. இதுக்கு மேல ஏங்க மறைக்கிறீங்க? அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே. என்ன சொல்றீங்க சார்? போய் போய் அவனையும் என்னைய கம்பேர் பண்றீங்க? அந்த குரங்கு வந்து அப்படியே உங்ககிட்ட சொல்லுச்சு. இருங்க, அவனை நான் என்ன பண்றேன் பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க மேடம், இதோ வரேன். பவித்ரா, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லக்கா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் சரியாயிரும். சரியா? நாளைக்கு நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போறோம். ஐயோ, ஷாப்பிங்கா? நான் வரலக்கா. ஏன்? அன்னைக்கு நடந்தது நினைச்சு இனிமே ஷாப்பிங்கே போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் மறந்துரு. இல்லக்கா, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், முடியலக்கா. அந்த ஆள் அலர்னது, வெட்டுப்பட்டது, அந்த ரத்தம், ஐயோ அதை நினைச்சாலே எனக்கு அப்படியே அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. ஏய் பவித்ரா, உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அதையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுன்னு. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நாளைக்கு கண்டிப்பா நாம ஷாப்பிங் போறோம். நாளைக்கு அக்ஷய திருதி வர, நகை வாங்கிட்டு வரணும். ஏங்கா, நம்ம கிட்ட இல்லாத நகையா? இப்ப எதுக்குக்கா நகையெல்லாம்? அக்ஷய திருதிக்கு ஒயிட் ட்ரெஸ் வாங்கி செலிப்ரேட் பண்ணணும். பிளாட்டினம் வாங்கினா இன்னும் விசேஷம். அதனால வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துடும். சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. அதனால கண்டிப்பா நாளைக்கு நாம பிளாட்டினமும் ஒயிட் ட்ரெஸ்ஸும் வாங்க அவசியம் போறோம். பிளாட்டினம் ஒயிட் ட்ரெஸ்ஸா? என்னக்கா? தங்கத்தை விட விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல. நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஜுவல்லரி ஷாப் போறோம், பிளாட்டினம் வாங்குறோம். சரியா? பவித்ரா, இந்த ஜூஸ் குடி. என்னம்மா, காலையில இருந்து 3வது ஜூஸ் குடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு இல்லம்மா. உடம்பு சரியாயிட்டா ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு யார் சொன்னது? எப்படி அழிச்சு போயிட்ட தெரியுமா? என் செல்ல குடி. இந்த குடிமா, குடி. வாங்கக்கா. என்ன பவித்ரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. உடம்பு சரியாகிறதுக்கு 4 நாள் ஆகும்னு நினைச்சேன். அம்மா பக்கத்துல இருந்ததுனால 2 நாள்ல சரியாயிடுச்சு. அதான் அம்மா. ஏமா ரேகா, என்னை கூட்டிட்டு போறதுக்கு நேத்தே வரேன்னு சொன்னியே, என்னாச்சு? ஆமா, பிரச்சனைமா. பிரச்சனையா? என்னம்மா? வேலையில தான். அன்னைக்கு வந்துட்டு நான் அவசரமா கிளம்பிட்டேன் இல்லையா, குருசாமியை வெட்டிட்டாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு. அது என்னாச்சு, அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தாரு, நானும் இருந்தேன். நான் இருக்கும்போதே அவரை கொலை பண்ணிட்டாங்கம்மா. கொலை பண்ணிட்டாங்க? நீ இருக்கும்போதே எப்படிமா? அது நடந்துருச்சுமா. அவர் உயிரோட இருந்தா அவரை வெட்டினவங்க யாருன்னு எவிடன்ஸ் கொடுத்துட போறாருன்னு கொன்னுட்டாங்க. எவிடன்ஸும் கிடைக்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே டென்ஸ்டா இருக்கு. ரொம்ப பாவமா. அவருக்கு 2 குழந்தைங்க வேற. பொண்டாட்டி கதறா.
யாருக்கு என்ன பதில் சொல்வேன்? அதனால தான்மா லேட் ஆயிடுச்சு. ஏய் ஐயோ ஏய் ஏய் பவித்ரா, ஐயோ நான் பாட்டுக்கு என்னோட பிரச்சனையை சொல்லி இங்க பாரு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்டா, கவலைப்படாத. இங்க பாரு, வேலைன்னா அப்படிதான் இருக்கும், ப்ராப்ளம்லாம் வரும், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ உன் உடம்பு பார்த்துக்கோ, சரியா? அம்மா நம்ம கிளம்பலாமாம்மா? சித்ரா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமா? கவலைப்படாத பவித்ரா. சித்ரா, அம்மா பிரியா, मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंडे भद्रामि सुभगे त्वञ्जीव सरदः सदम्। मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंडे भद्रामि सुभगे त्वञ्जीव सरदः सदम्। பிரியா, ஏ பிரியா, இன்னைக்கு காலையில் ஒரு வித்தியாசமான எஸ்எம்எஸ் படித்தேன், சிரிப்பு வந்தது. ஐ தாட் ஐல் ஷேர் இட் வித் யூ. எஸ்எம்எஸ் கேட்குறியா? ஏய் பிரியா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கு? என்னாச்சுமா? நேத்து ராத்திரி என்ன மறுபடியும் ஏதாவது கேட்ட கனவா? இல்லைங்க, பின்ன பெட்ல படுத்து தூங்கும் போது தாலி அறுந்து போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாலி அறுந்து போச்சு, இப்போ உன் கழுத்துல தானே இருக்கு, கணம் போலியே. இல்ல, இதுக்கு போய் அழுதுட்டு இருந்தேன் எப்படி? அபசகுணமா இருக்கு. உங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பயமா இருக்குங்க. இந்த பாரு, இந்த அபசகுனம் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. ஓகே, எனக்கு என்னமோ எனக்கு அப்படி எதுவும் தெரியல. என்ன பண்ணுங்கிற? முதல்ல கோயிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சிரிக்காதீங்க ப்ளீஸ். சரிம்மா, இப்போ என்ன கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண அவ்வளோதானே? போய் ரெடி ஆயிட்டு வா, போலாம்.
பலம் உடைத்திடு பகைவரை ஜெயித்திடு